சார் இப்ப நமக்கு கமெண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க சார். முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை, அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. அப்பா வந்து கொஞ்ச நாள்ல இறந்துடுறாரு. அப்பாவுக்கும் இந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் ஒரு 35 வருஷம் பிரேக் ஆயிருது. இப்ப வந்து சொத்தை கிளைம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த 3 ஆண் குழந்தைகளும் நாங்க வந்து சொத்தெல்லாம் தர முடியாது, இது எங்களுக்கான சொத்து அப்படின்றாங்க. 35 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க கேட்கறது, சொத்தை கிளைம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்ல இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சார். 100% ஈக்குவல் உரிமை உண்டு அந்த பெண்ணுக்கு. பெண் வந்து தாராளமா அவங்க 35 வருஷம் அவங்க பார்த்திருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, கல்யாணம் முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொத்து போயிருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு. அதுல மறுக்கவே முடியாது. அண்ணன் தம்பிங்க, அது 2வது மனைவிக்கு பிறந்திருந்தாலும் சரி, மூத்த மனைவிக்கு பிறந்திருந்தாலும் சரி, அவங்க இவங்களுக்கு கிடையாது, தர முடியாதுன்னு அவங்க சொல்லவே முடியாது. கண்டிப்பா கொடுத்தாகணும். சார் இப்போ ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா, இப்ப இத 3 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் அப்படின்னு வரும்போது ஒரு சொத்தை 4ஆத்தான் டிவைட் பண்ணுமா, இல்ல அவங்க பார்த்து இல்ல கல்யாண செலவு இதெல்லாம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க இவ்வளவுதான் தருவோம் அப்படின்னு தர முடியுமா சார்? அப்படியெல்லாம் பங்கு பிரிக்கவே முடியாது. ஈக்குவலா தான் பிரிக்க முடியும். அதாவது நகை போட்டு கட்டி கொடுத்தோம், சீர்வரிசை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அதெல்லாம் கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கணக்கிலே வராது. அது வேறு, இது வேறு. அது வந்து ஒரு ஆப்ளிகேஷன். ஒரு தந்தையாருடைய ஆப்ளிகேஷன் என்னன்னா, ஒரு மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது தந்தையாருடைய ஆப்ளிகேஷன், அதாவது குடும்பத்தோட ஆப்ளிகேஷன். அதனால சொத்துல வந்து நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மகன்கள் சொல்றது வந்து அது நியாயமும் கிடையாது, அது சட்டமும் கிடையாது. ஈக்குவலா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்ப 2வது மனைவியோட பசங்கள்லாம் வந்து நான் இதை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எங்க போய் சட்ட ரீதியா சந்திக்கிறது சார்? இவங்க வந்து பாகப்பிரிவினை வழக்கு வந்து போட்டு நீதிமன்றத்துல போட்டு அதுக்கு உண்டான பாகத்தை கண்டிப்பா இவங்க பெற முடியும். ஈக்குவலா பெற முடியும். அதுல ஒரு சந்தேகம் கூட இல்லை. அதே மாதிரி அந்த சொத்தை வச்சு தந்தையார் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய சம்பாரிச்சிருந்தாங்க, சப்போஸ் ரெண்டல் இன்கம் மாதிரி ஏதாவது வந்திருந்ததுன்னா கூட அந்த ரெண்ட்லயும் இவங்க வந்து பங்கு கேட்கறதுக்கு உண்டான ரைட் எல்லாமே இருக்கு சார். இப்ப அந்த பொண்ணு சட்ட ரீதியா அணுகணும்னு முடிவு பண்ணிட்டா என்னென்ன ஆவணங்கள் சேகரிச்சு சப்மிட் பண்ண வேண்டியது அவசியம் சார்? முதல்ல இவங்க எடுக்க வேண்டியது என்ன, தந்தையாருடைய இறப்பு சான்றிதழ், அது மாதிரி இவங்களுடைய பர்த் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் லீகல் ஏர் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பழைய ரேஷன் கார்டு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள். மற்றபடி இந்த பட்டா சிட்டா சொத்து விவரம் சேல் டீடு இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். கண்டிப்பா அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட இந்த இடத்தோட சர்வே நம்பரையும் இல்ல அந்த ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு தாராளமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி கண்டிப்பா வாங்கிட முடியும். இந்த ஆவணங்கள் இருந்தா தாராளமா அந்த பார்ட்டிஷன் சொல்லிட்டு பாகப்பிரிவினை வழக்கு கோர்ட்ல போட முடியும் சார். இப்போ ஒருவேளை அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து பட்டா அதெல்லாம் வந்து 2வது மனைவியோட மகன்கள் பேர்ல எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கிளைம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்? அதாவது விஷயம் என்னன்னா, இப்ப தந்தையார் வந்து அவருடைய சொத்தை எழுதி வைக்க முடியும், யாருக்கு வேணா எழுதி வைக்க முடியும். அப்போ வந்து இவங்க கிளைம் எல்லாம் பண்ண முடியாது. சப்போஸிங் அது வந்து மூதாதையர் சொத்து, அதாவது அவங்க தாத்தா சொத்து, பாட்டனார் சொத்து, அந்த மாதிரி சொத்தா இருந்தானா தந்தையார் அவர் இஷ்டம் போல எழுதி வைக்க முடியாது. அவருடைய சொத்தா இருந்தா மட்டும்தான் மகன்களுக்கு எழுதி வைக்கலாம், அதுல எதுவும் கேட்க முடியாது. பட் மூதாதையர் சொத்தா இருந்தா அதுல சம பங்கை இவங்க கேட்டு பெற முடியும். சரி சார், இவங்க வந்து 35 வருஷமா தொடர்புலயே இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த 3 மகனும் சேர்ந்து அது ஒரு 5 சொத்து இருந்தது, 5ஐயும் வித்து செலவு பண்ணிட்டாங்க, இப்ப எப்படி கிளைம் போறது? கண்டிப்பா அந்த சொத்துலயும் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் பையர் அதை வாங்கும் போது வாரிசு யாராரு, இவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா யாரெல்லாம் வந்து அதுக்கு லீகல் ஹையரு, யாரெல்லாம் வாரிசு அப்படின்னு பார்த்துதான் வாங்கணும். அப்படி பார்க்காம வாங்கியிருந்தா பிரச்சனை தான். அப்ப அந்த சொத்துல உண்டான பங்கை வந்து கொடுத்துதான் ஆகணும். சோ அதுக்கப்புறமா அதை வாங்கினவங்க, இன்னசென்ட் பையரா வாங்கினவங்க வந்து அந்த 3 பேர்கிட்டையும் கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். அதனால இதை வந்து கண்டிப்பா கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி சொத்து கையை விட்டு போயிருக்கு அப்படின்னு என்னைக்கு தெரியுதோ அந்த டேட்ல இருந்து உடனே நீங்க பண்ணணும். அதை விட்டு எனக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க போய் கிளைம் பண்ணும்போது அந்த மாதிரி டைம் லிமிடேஷன் போயிடுச்சுன்னா கேட்க முடியாது. பட் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி சொத்து பாகத்தை வாங்க முடியும். சார் இதுல ஒரு வேளை முதல் மனைவி இறந்துடுறாங்க, அதனால 2வது மனைவி வர்றாங்க, அப்படி எடுத்துக்கலாம். இதே இப்படி எடுத்திருந்தா ஒரு வேளை முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவர் 2வது மனைவியோட வாழ்ந்து இறந்து அந்த சொத்து இருந்ததுன்னா இப்ப முதல் மனைவியோட குழந்தை அதை கிளைம் பண்ண முடியுமா? கண்டிப்பா. அதாவது டிவோர்ஸ் பண்ணா, அதாவது மனைவி தான் டிவோர்ஸ் பண்றாரு, ஓகே, குழந்தைய டைவர்ஸ் பண்ணல. சோ குழந்தைக்கு உண்டான உரிமை வந்து 100% இருக்கு. அந்த விவாகரத்தான மனைவி வந்து கிளைம் பண்ண முடியாது அதுல, ஓகே. ஆனால் அந்த விவாகரத்தான மனைவியோட குழந்தை, இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை வந்து அவ சம உரிமைக்கு உட்பட்ட பெண்ணு, ஆணோ பெண்ணோ
சம உரிமைக்கு உட்பட்டவங்க. அதனால அந்த சம உரிமை அவங்க கேட்டு பெற முடியும். சார் இது ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி இருக்கே சார். ஏன்னா முதல் திருமணம் வேண்டான்னு சொல்லி ஒரு 2வது திருமணம் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் வந்துருது. சட்டப்படி இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை முதல் மனைவியோட குழந்தைக்குன்னு தரணுங்கிறது அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா தெரிகிற மாதிரி இருக்கே சார். இல்லையே, அது எப்படி காம்ப்ளிகேஷன் ஆகும்? அதாவது குழந்தை வந்து இவரோட குழந்தை தானே. அந்த முதல் மனைவிக்கு வந்து வேற ஏதாவது திருமணம் நடந்து வேற யாருக்கோ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நீங்க சொல்றது சரி. ஆனா இவருக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப அவரு எப்படின்னா இமீடியட்டா அந்த சொத்தெல்லாம் இவர் சம்பாரிச்ச சொத்தை வேற யாருக்கோ 2வது மனைவிக்கோ இல்ல வேற யாருக்கோ இல்ல சொந்தக்காரங்க எழுதி வச்சா ஓகே. ஆனா எழுதி வைக்காம இறக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த குழந்தைக்கு 100% அவங்களுடைய பங்கை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதுல நான் 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துட்டேன், இல்ல முதல்ல நான் பிரிச்சுட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சொல்ல கொண்டான எந்த வித ரைட்டும் வராது. ரைட் சார். இதே ஒரு வேளை முதல் மனைவி டிவோர்ஸ் வாங்கும்போது எனக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்சம் வாங்கிட்டு வந்துடுறாங்க, முதல் மனைவியோட பொண்ணு கிளைம் பண்ண முடியுமா? பொதுவா அந்த மனைவி 2 விதமா கிளைம் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து குழந்தைக்கு எனக்கு ஜீவனாம்சம் கொடுன்னு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா எனக்கு கொடுன்னு கேட்டிருப்பாங்க. குழந்தைக்கு கொடு அப்படின்னு கேட்டது குழந்தை வளர்ப்புக்கு உண்டான செலவு தான். குழந்தை வளர்ப்புக்கு உண்டான செலவும் அவங்க அந்த முதல் மனைவிக்கு உண்டான அந்த செலவு வந்து இந்த கணக்குலயே வரவே வராது. இது வேறு அது வேறு. ஓகே, இப்ப டெய்லி இவர் வந்து 2வது மனைவி கூட தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் வீட்டுல தான் உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே அங்க இருக்கிறாங்க, சொத்தை ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில இறந்ததுக்கு அப்புறம் அந்த 2வது மனைவிக்கு ஃபுல்லா எல்லாமே வரதானே செய்யுது. அதனால மனைவிக்கு வராது. விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா மனைவிக்கு அவங்களுக்கு பந்தம் முறிஞ்சு போச்சு. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து 100% அவங்களோட பங்கு கண்டிப்பா உண்டு. அதுல எந்த வித சந்தேகம். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விவாகரத்தானா அந்த குழந்தைக்கும் சுத்தமா வராது அப்படின்னு. அது ரொம்ப தவறான செய்தி. கண்டிப்பா அந்த குழந்தைக்கு கிடைக்கும். சார் ஒருவேளை அவர் முதல் மனைவிட்டு இருந்து டிவோர்ஸ் ஆகும்போது காம்பன்சேஷன் கொடுக்குறாரு, அவர் பயங்கரமான நஷ்டத்துல இருக்காரு. 2வது மனைவி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரு பெரிய நிலைமைக்கு வர்றாரு. அப்படி இருக்கிறப்ப அப்பவும் காசு கொடுத்தாகணுமா? இது ஒண்ணு. இன்னொரு கேள்வி, சொத்து ஃபுல்லா 2வது மனைவியோட பெயர்ல அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு, அப்படி இருந்தாலும் காசு கொடுத்தாகணுமா? அதாவது சுயமா சம்பாரிச்ச சொத்தை அவர் யாருக்கு வேணா கொடுக்கலாம். இந்த குழந்தைக்கு கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற பாகுபாடு இல்லாம யாருக்கு வேணா கொடுக்க முடியும். அப்படி 2வது மனைவியோடைய பேர்ல இருந்து நீங்க முழுசா இவர் சம்பாரிச்சு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க 2வது மனைவியை தான் சாரும். ஈவன் அவங்க குழந்தைய கூட சாராது. அவங்களோட 2வது மனைவியோட குழந்தைங்க கூட இதெல்லாம் எங்க அப்பா சம்பாரிச்சது உன் பேர்ல வாங்கினதுன்னு கேட்க முடியாது. அதனால 2வது மனைவினா அவங்களா பார்த்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதுல வந்து 1% கூட சந்தேகம் இல்லை. அதனால சுய சம்பாத்தியத்தை எந்த ஒரு மனிதனும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்ல வேற யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதுல எந்த வித டவுட் இல்லை. ஆனால் அவர் எதுவும் எழுதி வைக்காம இறக்கும் பட்சத்துல பங்கு கொடுக்க வேண்டியது. சார் இதே மாதிரி நீங்க சொல்ற எல்லா கேள்விகளும் ஓகே தான் சார், விடைகளும் சரி. மத்தியஸ்தம் பண்ணி இதை பிரிச்சு வைக்கிறாங்கல்ல சார், அப்ப அந்த இதை தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சார் பண்ண முடியும்? அதாவது நீங்க சொல்றது மத்தியஸ்தம்ன்றது 2 வகை இருக்கு. ஒன்னு மீடியேஷன், இன்னொன்னு கட்ட பஞ்சாயத்து. அபிஷியலா லீகலா மீடியேஷன் பண்றது கட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்துல யாரும் நிர்பந்தம் பண்ணி நீ இந்த பாகத்தை எடுத்துக்கோ, நீ இந்த பாகத்தை எடுத்துக்கோலாம் சொல்ல முடியாது. கரெக்டா லீகலா கரெக்டான பார்ட்டிஷன் டீடை போட்டு அந்த டீட்ல எல்லாம் ஒத்துக்கிட்டு செய்யணும். ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பணமா கொடுத்துருவாங்க. மொத்தமா ஒரு சின்ன சொத்தா இருக்கும், அதை 4ஆ பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க 4ஆ பிரிக்கிறதுல வந்து அதை வந்து ரெஜிஸ்டரும் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணும் பட்சத்துல அது வேலிடா இருக்கும். பட் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஒருத்தனை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணாம ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நான் உன்னை அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, நீ எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டல அப்படின்னு பண்ணா அது வந்து அன்ஆத்தரைஸ்டான ஒரு பாக பிரிவினையா இருக்கும். அது செல்லாது. இந்த இடத்துல வந்து இதோட உண்மைத்தன்மை ஒருவேளை 2வது மகன்கள் பேர்ல எழுதி வச்சுட்டாரா உயிரோடு இருக்கும் போது அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஒருவேளை எழுதாம இருந்தா கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 100% எழுதாம இருந்தா கண்டிப்பா கிளைம் பண்ண முடியும். 2வது எழுதிட்டாங்களா இல்லையான்றத கூட நீங்க ஈஸி போட்டா தெரிஞ்சிடும். என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டை வச்சு தாராளமா பார்த்து இது யார் பேர்ல இருக்கு அப்படின்றது தெளிவுறுத்த முடியும். மேலும் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.